ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைய பாடல்: முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா முரளிதரா கோபாலா. உரியேந்திய திரள் விண்ணையை திருடும் சிறு விரலா கிரியேந்திய ஹரிமாதவா திருமகள் வளர் திருமார்பா முரளிதரா கோபாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை: கடவுளிடமிருந்து சமயோஜித புத்தியை வரமாக கேளுங்கள். ஒரு கடவுள் பக்தன் எப்பயுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் கடவுள்கிட்ட எப்பயுமே கேட்கறது என்னன்னா, எனக்கு சமயோஜித புத்தி வேணும் அப்படின்னு கேட்பாரு. அவனோட வாழ்க்கை கஷ்டத்துல இருந்ததுனால ஒரு ராஜா கிட்ட வேலைக்கு சேர்றாரு. அந்த ராஜாவும் இவனுக்கு உணவு பரிமாறுற வேலையை கொடுக்கறாரு. அந்த ராஜா ரொம்ப கோவக்கார ராஜா. அவர் கண் முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் உடனே மரண தண்டனை தான் கொடுப்பாரு. அதனால ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் அந்த ராஜாக்கு கெட்ட பேரு. இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு போடுற ராஜா அப்படின்றதுனால அதை வெளியே காமிச்சிக்காம எல்லாரும் ராஜாவை புகழ்றாங்க. ராஜா முன்னாடி எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவர் மரண தண்டனை தானே கொடுப்பாரு. இப்போ இந்த மனுஷனுக்கு ராஜாவுக்கே உணவு பரிமாறுற வேலைன்றதுனால அந்த மனுஷன் ரொம்பவே பயந்து பயந்து தான் உணவு பரிமாறுவாரு. எப்பயுமே ஒரு விஷயத்த பயத்தோட செய்யும் போது நம்மளுக்கு நடுக்கமும் கூடவே வரும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவன் ராஜா மேல இருக்கிற பயத்தாலேயே உணவு பரிமாறுறதுனால அவனோட கைக்கு அப்பப்போ நடுக்கம் ஏற்படும். ஒரு நாள் சாதத்தை பரிமாறிட்டு சாம்பார் பரிமாறும் போது கை நடுக்கத்தால கை தவறி சாம்பார் ராஜா மேல விழுந்துருச்சு. ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. கண்டிப்பா நமக்கு மரண தண்டனை தான் தரப்போறாரு அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே கண்ணை மூடிட்டு கடவுளை வேண்டினாரு. எனக்கு சமயோஜித புத்தியை கொடு, எனக்கு சமயோஜித புத்தியை கொடு அப்படின்னு கேட்டாரு. அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இன்னும் 2 கரண்டி சாம்பார் எடுத்து ராஜா மேல அவனே ஊத்திட்டான். சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல ஒரு கரண்டி தான் விழுந்துச்சு ராஜா மேல. அதுக்கே அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும். இப்போ தெரிஞ்சே 2 கரண்டியை ஊத்திட்டான். நிச்சயமா அவனுக்கு மரண தண்டனை மட்டும் இல்ல, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உயிர் பிரியிற மாதிரி ஒரு தண்டனையை அந்த ராஜா தரப்போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ராஜா இன்னும் கோபம் அடைஞ்சு, ஏண்டா தெரியாம ஊத்துன, அது கூட பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சே 2 கரண்டி என் மேல ஊத்துறியா அப்படின்னு கேட்டாரு.
உடனே அந்த மனுஷன், ராஜா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ராஜாவோட காது கிட்ட போய் மெதுவா சொன்னாரு. என்ன காரணம் அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது அந்த மனுஷன் சொன்னா, ராஜா இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்க மேல ஒரு கோபம் இருக்கு, உங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கு, சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் இந்த ராஜா மரண தண்டனை தராரு அப்படின்னு எல்லாரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் உங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே இல்லை. இன்னைக்கு நான் தெரியாம உங்க மேல சாம்பார் ஊத்திட்டேன். இங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இது நல்லாவே தெரியும், இது தெரியாம நடந்த ஒரு தவறு அப்படின்னு. ஆனா நீங்க அதுக்கு எனக்கு மரண தண்டனை தான் தரப்போறீங்க. அப்போ உங்க மேல இன்னும் அதிருப்தி அதிகமாகும். அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா, வேணும்ட்டே உங்க மேல 2 கரண்டி சாம்பாரை ஊத்திட்டா இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தோணும், இவனுக்கு மரண தண்டனை கண்டிப்பா தேவைதான், தெரிஞ்சே 2 கரண்டி சாம்பாரை ராஜா மேல ஊத்திட்டான், இவன் சாகிறது தான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க எனக்கு மரண தண்டனையை அறிவிங்க, உங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் தெரிஞ்சே நான் 2 கரண்டி சாம்பாரை உங்க மேல ஊத்துனேன் அப்படின்னு காது கிட்ட மெதுவா சொன்னாரு. ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு இந்த மனுஷன் நினைச்சான். அதனால இந்த மனுஷனுக்கு மரண தண்டனை கிடையாது, அவனுக்கு பதவி உயர்வை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ராஜா என்ன நினைச்சாருன்னா, இனிமேல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மரண தண்டனை தரக்கூடாது அப்படின்ற முடிவுக்கும் வந்தாரு. கடவுள் அவனுக்கு சமயோஜித புத்தி கொடுத்ததுனால அவன் உயிரை அவனால காப்பாத்திக்க முடிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை சமயோஜித புத்தியை வரமாக கேளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.